இது வி வாய்ஸ் பவர் பை உங்கள் சத்யா அனில் ஆட்டா ட்வின் வேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். டெடிகேஷன் ரவுண்டில் அடுத்தபடியா ஸ்ரீகணேஷ் வந்து பாட்டு பாட போகிறாங்க. ஸ்ரீகணேஷ்க்கு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவ்வளோ ஒரு பக்கபலமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை நீங்கள் லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எபிசோடில் டெடிகேஷன் ரவுண்டில் ஸ்ரீகணேஷ் யாருக்கு இந்த பாடல் டெடிகேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீகணேஷ். தந்தையும் தாயையும் தாண்டி வந்தாய் தோழியை இரண்டுமா என்றுமே நான் இருப்பேன். தோடிலே நீயுமே சாயும் போது எதிர்வரும் துயரங்கள் அனைத்தையும் நான் எதிர்ப்பேன். வெந்நீரில் நீ குடிக்க விறகாகி தீ குடிப்பேன். உதிரத்தில் உன்னை விழி மூடும் போதும் உன்னை பிரியாமல் நான் இருப்பேன். கனவுக்குள் காவல் இருப்பேன். நான் என்றால் நானே இல்லை, நீதானே நானாயானே. நீ அழுதால் நான் துடிப்பேன். ஸ்ரீகணேஷ்,
இந்த பாடல் கேட்கும்பொழுது நீங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கோம். யாருக்கு நீங்க டெடிகேட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட அத்தை. அத்தை. ஓகே. இந்த பாடலை அத்தைக்கு டெடிகேட் பண்றாரு. ஓகே. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் கேட்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ஸ் கேட்கலாம் ஜட்ஜஸ் கிட்ட. பிரசன்னா சார், யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ சார். நியாயமாக வந்து கட்டி பிடிக்கலாம்னு நினச்சேன். ஸ்ரீதருக்கு அப்படி தான் பண்ணேன். ஆனால் நீ என்றைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து இங்கேருந்தே ஆசீர்வாதம் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நீ மறந்து பாடினேன். ஆக்சுவலி நானும் அப்படியே என்னையும் மறக்கடிச்சு இது காம்படிஷனா என்னதுன்னே தெரியல எங்களுக்கு. இப்போ தான் தெரியும். இன்னொரு தடவை பாடினா தான் நான் சரியாக மார்க் போட முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே மெய் மறந்து பாடுறத மேம் ரொம்ப ரசித்தாங்க. அவங்கள பார்த்தே இருந்தேன். அப்படியே அவ்வளோ ரசித்தாங்க. அவங்க எல்லாருமே ரசித்தோம். ஒரு சில சங்கதியெல்லாம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது ஸ்ரீ கணேஷ். பட் சம்டைம்ஸ் ஒரு சில ரொம்ப எக்ஸாக்டாக வந்து விழுகாது. அது வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனாகி ரொம்ப அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே அந்த மயங்கி போகும்போது சம்டைம்ஸ் தாளம் கூட தப்பாகும். தப்புன்னு சொல்லக்கூடாது. அது எப்படின்னா அதில் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஃபீல் நிறைய ஜாஸ்தி கொடுக்கும்போது 1-2 அப்படி ஸ்லிப் ஆகிறது வந்து ஒரு சகஜமான விஷயம் தான். பட் அந்த மாதிரி தாளம்லாம் போகல. சங்கதியெல்லாம் கொஞ்சம் எண்டு டெய்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் எக்ஸாக்டாக வரல. அதுக்கப்புறம் பாடும்போது வருது. 1-2 ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பிரசன்னா சார், நீங்க வந்து ஸ்ரீ கணேஷை பாராட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம். நாங்க ஏன் ஸ்ரீ கணேஷ் அங்க அனுப்பக்கூடாது? போங்க. பாடா கண்ணா. சூப்பர். ஸோ பிரசன்னா சார் வந்து சும்மாலாம் இந்த மாதிரியான பாராட்டு கொடுக்க மாட்டாரு. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான அப்ரிசியேஷன் கொடுப்பாரு. ஸோ ஹாப்பியாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம நரேஷ் சார்கிட்ட கேட்கலாம். நரேஷ் சார், யுவர் கமெண்ட்ஸ். ஸ்ரீ கணேஷ், நல்ல சாங் செலெக்ஷன். நீங்கள் எப்போதுமே கன்சிஸ்டன்ட் நோட் மெலடிஸில் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. அண்ட் இந்த தரமும் நல்ல இன்வால்வ் ஆகி நல்ல உணர்ந்து இதை பாடினீங்க. குட் பர்ஃபார்மன்ஸ். உங்கள் வாய்ஸில் டெஃபினெட்லி அந்த பொட்டென்ஷியல் அண்ட் அந்த ஸ்ட்ரெச் வரலாம். பிகாஸ் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் நீங்கள் அங்கங்கே மெலடி எப்படி அந்த நழுவுகள் எல்லாம் இருக்கோ அது கரெக்டாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணி செப்பரேட் பண்ணி கரெக்டாக பாடுறீங்க. ஸோ நீங்கள் ஐ வுட் சே தட் மேபி யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை இட் ஹாஃப் நோட் ஹையர். பட் அந்த கெப்பாசிட்டி யூ ஜஸ்ட் நீங்கள் டெவலப் பண்ணும். அப்போ என்னாச்சுன்னா உங்கள் லோவர் நோட்ஸும் இன்னும் அழகாக இருக்கும். இதில் அதர்வைஸ் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் இட் வில் பிகம் டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஆன் த லோவர் நோட்ஸ். சரணம் இருக்கு இல்லையா, சரணமோட ஃபர்ஸ்ட் லைன் தட்ஸ் அதுவும் அந்த போர்ஷன் தான் அந்த சாங்கில் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகும். பிரைட்டாக பாடுறாங்க, அடித்து பாடுவாங்க. ஸோ அது நீங்கள் அதெல்லாமே நீங்கள் ஓவராக ஒரே விதமான மெலோடிக்காக பாடிட்டீங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் யூ ஹாவ் டு கிவ் மோர் ஸ்ட்ரென்த். அந்த இடத்துல இட் வாஸ் அட் த சேம் ஃப்ரீக்வன்சியில் தான் பாடினீங்க. ஸோ தோஸ் ஆர் த ஓப்பன் போர்ஷன்ஸ் விச் யூ ஹவ் டு ஹிட் அண்ட் சிங் அண்ட் தென் அகெயின் கம் பேக். அதெல்லாம் again you come back to the thing. So in this small things you have to just work on it. Sure. நல்ல ஃபீல் அண்ட் இன்வால்மெண்ட்டோட பாடினீங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த அழுவதே தட் லைன் இட் வாஸ் பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் வெரி வெல். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் ஐயர். அண்ட் ஆண்ட்ரியா மேம், யுவர் கமெண்ட்ஸ். சித்ரா கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேட்கணும். இந்த பாட்டுக்கோ உங்க சித்திக்கோ நீங்க பாடுற ஃபீலுக்கோ வாட் இஸ் த கனெக்ஷன் ப்ளீஸ் சொல்லுங்க. இல்லை மேம், அத்தை ஆ அவங்களுக்கு ஹரிச்சரன் சார் ரொம்ப பிடிக்கும். சார் 2 அத்தைக்கும் டெடிகேட் பண்ணுறேன் இந்த சாங். ஏன்னா என்னோட ஜேர்னி வந்து எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நான் சென்னைக்கு இங்கே வந்தபோது அவங்க அசோக் நகரில் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணி ரிஹர்சல்ஸு கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் எப்போ வந்தாலுமே அவங்க வந்து எனக்கு அவங்க இன்னொரு அம்மா மாதிரி என்னை பார்த்துப்பாங்க. இன்னொரு அத்தை வந்து ஷீ லிவ்ஸ் இன் சேலம். அவங்க வந்து எப்போ நான் ஷூட் இருக்கோ அதுக்கு முன்னாடி நாள் நைட் ஃபோன் பண்ணி நல்லா பாடு, நல்லா என்னன்னாலும் பரவாயில்ல, நீ கற்றுக்கோ நிறையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை வீட்டில். ஜஸ்ட்டு தம்பூரா மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த ஒரு மைக் சிஸ்டம் எப்படி நம்ம சவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து வீட்டில் அத்தை அவங்க வந்து எனக்கு என்னோடய பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ வந்து என் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த விஷயத்தில் வந்து அவங்க 2 பேருமே மேஜர் ரோல் மேஜர். ஸோ அதனால் டெடிகேட் பண்ணாங்க. நீங்கள் அழகாக பாடுறீங்க, அதனால தான். தேங்க்யூ மேம். கிரேட் ஜாப். தேங்க்யூ மேம்.
ரொம்ப ஹாப்பி, வெரி பிக் சப்போர்ட் நீங்க ஸ்ரீ கணேஷ் கொடுத்துருக்கீங்க. வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீ கணேஷ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்களேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் குரல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவன் எப்போ பார்த்தாலும் பாடிட்டே தான் இருப்பான். அவன் இந்த மேடைக்கு இவ்வளோ தூரம் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank முக்கியமா வந்து அவங்க அம்மா கிட்ட நான் கேட்டே ஆகணும், எந்த அளவுக்கு நீங்க பெருமைப்படுறீங்கன்றத கண்டிப்பா நாங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ கணேஷ் அம்மா, நீங்க வந்து எக்ஸ்ட்ராடனரியா அன்பை பொழிவீங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு பார்த்துப்பீங்க. ஆனா அவங்க அத்தையும் வந்து அதே லெவல்ல பார்த்துக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப இவனை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஷோஸ் போயிருக்கான். அப்போல்லாம் நான் வரமாட்டேன் கூட. இவங்க தான் எல்லா ஷோஸ்க்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ஈவன் தான் அவங்க ஃபாதர் கூட சில சம்டைம்ஸ் வர முடியாது. இவங்களும் அவனும் மட்டும்தான் போவாங்க. அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப எங்க அப்போ ஒன்றும் தெரியாது, இது வேணும் அது வேணும்லாம் கேட்க தெரியாது. ஜஸ்ட்டு போய் பாடுவான். என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது. பட் போயிட்டு வந்துட்டு இருப்பான். அவனை கூல் பண்ணணும் நிறைய விஷயங்கள். ஈவன் தான் அவங்க ஃபுட்டுலேருந்து நாங்கள் போனோன்னா அவங்க ரெகுலரோட ஃபுட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் அவனுக்காக. எங்கள் எல்லாருக்குமே தெரியும் சொசைட்டியில் நாத்தனார் அப்படின்னா ஒரு வேறு வியூ தான் இருக்குது. ஷீ இஸ் ஆல்சோ மை சிஸ்டர். ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. 2 சிஸ்டர்ஸுமே அப்படி தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்ரீ கணேஷ் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப பிளெஸ்ட் நீங்கள். இந்த சப்போர்ட் வந்து சரியான முறையில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவங்க என்ன கனவு கண்டுறாங்களோ கண்டிப்பாக அதை நம்ம நிறைவேற்றணும். ஓகே, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிரசன்னா சார், யோர் ஸ்கோர். 8. தேங்க்யூ சார். And Andrea ma'am, your scores. 7. தேங்க்யூ. ஸோ 15 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து இன்னைக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ கணேஷ். ப்ளீஸ் பி சீட்டட். நிஜமாலே ஸ்ரீ கணேஷ் பிளஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு காமிக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அத்தை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக நம்மளோட நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யார் என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போட்டுலாம். இது வாய்ஸ் பவர் பை உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல்.